என்னம்மா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேம்மா. மாடுங்களுக்கு தண்ணி காமிச்சியா? அப்பவே காமிச்சிட்டேம்மா. என்னடா இது வேஷம்? மாடுங்களுக்கு வைக்கோல் வச்சுக்கிட்டு இருந்தம்மா. அட பாவி, முதல்ல அண்டா தண்ணிய குடிக்க வச்சு அப்புறமா வைக்கோல் போட சொன்ன. நீ என்னடா முதல்லயே குடுத்துட்டியா? அந்த மாடுங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். ஐயோ, மறந்தே போயிட்டம்மா. என்ன செய்யறாமா? எவ்வளவு நேரம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. அண்ணி, நீங்க பூஜை முடிச்சு கற்பூரம் தேடுங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். நீங்க போங்க. நீ எனக்கு தண்ணி ஊத்துறியா? கிணத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தீர்த்தம். சரசு, என் ஆசையெல்லாம் இப்படி நிராசி ஆயிடுச்சு. विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामी निश्रित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दैते तव सुप्रभातम् मातः समस्त जगतां मधुकैटहारे भक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामी निश्रित जनप्रिय दानशीले श्री वेंकटेश दैते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले निधिशङ्करेन्द्र वलिताभिरक्षिते वृषशैलनाथे எடுத்துக்கங்க. என்னங்க இது? நீதான் என்கிட்ட வந்து எடுத்துக்கங்கன்னு சொன்ன, அதனாலதான் எனக்கு தேவைப்பட்டதை நான் எடுத்துக்கிட்டேன். என்னங்க இது? அதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா என்ன? தெரியும், நல்லாவே தெரியும். உன் அழக இன்னைக்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. ரசிப்பீங்க ரசிப்பீங்க. இந்தாங்க பிரசாதம். பைத்தியக்காரத்தனம் இல்லடி. நீ எப்ப பார்த்தாலும் அந்த போட்டோல இருக்கிற சாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ற. நான் என் முன்னால நிக்கிற என் தேவிக்கு பூஜை பண்றேன். சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டலா? சரசு, உன்னை பார்த்தா ரதி தேவி மாதிரியே இருக்கு. நானும் மன்மதனா மாறி உன்னை அணைச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆசைதாங்க. என் பேச்சு நீ கேட்டேன்னா கூடிய சீக்கிரமே நான் உன்னை அம்மா ஆக்கிடுவேன். ஐயோ, டேய், என்னடா இது? சின்ன குழந்தைங்க மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்க. அம்மா, இந்த வீட்டுல குழந்தைங்க இல்ல, குழந்தைங்க பண்ற கலாட்டாவை நான் பண்றேன். இது தப்பா? தப்பா பேசிட்டானாமா? அதெல்லாம் இல்ல, இருக்கிறது சொன்ன. வா, சாப்பாடு போடுறேன். வாடா. சாப்பாடு வேண்டாமா? பரவாயில்ல, வாடா. சீக்கிரம் அடிடி, நேரம் அதுன்னு சொல்றேன்ல. இந்த நாக்காய் வந்துட்டேன்னா மூர்த்தனி எல்லாம் இவையே அடிச்சுட்டு தான் விடுவான். சீக்கிரம் அடிச்சுட்டு விடுறி. பாத்திரம் எல்லாம் காயுது, கழுவணும். சீக்கிரம் அடிடி. முந்தான விளங்குது கூட தெரியல. என்னத்த பாக்குறான்? கழுத. பொம்பளைங்க கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்களே, வந்து அடிச்சு கொடுப்போம் இல்லாம மூஞ்சிய பாத்துட்டு நிக்கிறானே பாப்பா. நீ நல்ல பையன்ல, கொஞ்சம் அடிப்பா.
ஐயோ ஐயோ அதுவே தெரியுதே. இந்த வயசான கிழவிக்கு தண்ணி அடிச்சு கொடுத்தியே, உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். என்னடா அது? அது வந்து முதலாளி, இது தண்ணி, இது அவங்களுக்கு இல்ல இல்ல, இது எனக்கு இல்ல உங்களுக்கு. அது நம்ம வீட்டுக்கு தண்ணி அடிக்க வந்து அது எடுத்துட்டு போறேன். போய்கிட்டே இருக்கேன். ஆமா. பரவாயில்லையே, கெட்டிக்கார பையன். இப்பவே சைட் அடிக்கிறானே. மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் உன் கெட்டப்பே சேஞ்ச் ஆயிடுச்சு. கெட்டப்பா இருந்தாதான் செட்டப் கிடைக்கும்பா. அப்போ மெட்ராஸ்ல ஜாலிசா. டேய் மாப்ள, மெட்ராஸ் போனோம்னா எங்களெல்லாம் மறந்துட்டேடா. பட்டிக்காட்டு பசங்களா, உங்களை மறந்துருந்தா உங்களை பார்க்க இங்க வந்திருப்பனா? உங்களை குஷி பண்றதுக்காக மெட்ராஸ்ல இருந்து சூப்பர் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். அவசரப்படாதீங்க, ஜெயராமன் வரட்டும், ஓபன் பண்றேன். அதான் ஜெயராமே வந்துட்டான். ஏண்டா இவ்வளவு லேட்டு? காலையில எந்திரிச்சு பஸ்கி தண்டால எடுத்து பாதாம் பால் குடிச்சிட்டு வரணும் இல்ல? உடம்பு ஸ்ட்ராங்கா ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அதான். ஜெயராமா, நானும் சின்ன குழந்தையில இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் நீ வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு தான் வர. உங்க அண்ணனை பாரு, மைனர் மாதிரி ஜாலியா உலகத்தை சுத்தி வராரு. உனக்கு இந்த உலகம் என்னன்னு இன்னைக்கு காட்டுறா. கார் இருக்குதா மாப்ள? கார் எதுக்குடா உலகத்தை சுத்தி வர்றதுக்கு? குவார்டர் இருந்தா போதும். இத நான் இங்கிலீஷ் சினிமாவில பாத்துருக்கேன்டா மாப்ள. டேய், நீ கொஞ்சம் குடிடா. டேய் மாப்ள, எங்க அப்பா குடிக்கிற கணேஷ் பீடி குடிச்சு குடிச்சு என் வாய் நாரி வெறுத்து போச்சுடா. ஒரே ஒரு சிகரெட் குடுறா கண்ணா. என்கிட்ட இருக்கிறது ஜுஜுபி சிகரெட் இல்லடா மச்சி, பெரிய கிங் சைஸ் சிகரெட். நீங்க அத்தனை பேரும் இந்த ஒரு சிகரெட்டே பிடிங்கடா. என்ன மாப்ள, என்கிட்ட கூட நான் குடிக்கிறேன். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுடா மச்சி. இரு, இந்தா வாங்கிக்க. கூட பிடிக்கிறேன். புடி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு குடிக்கிறதுலாம் பிடிக்காதுப்பா, அத பார்க்கதான் பிடிக்கும். உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இவன் ஒரு பேக்கு தண்ணி அடிக்க மாட்டான், பீடி குடிக்க மாட்டான். என்ன பண்ணுவானோ? உன் சரக்கு இருக்கு, தினம் பார்த்து அனுபவி ராஜா, அனுபவி. இன்றைய இளைய தலைமுறையினர் சிலரின் பரிதாப நிலையை பாருங்கள். பாசமுடன் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். படித்து பணியாற்றி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கடமையாற்ற வேண்டிய இளைஞர்களின் தவறான செயல்களை பார்த்தீர்களா? நோய்களை ஏற்படுத்தும் புகைப்பழக்கத்திற்கும் உடலையும் மனதையும் கெடுக்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகிவிட்டனர். காம உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு தவறான பாதையில் போய் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்றனர். சினிமா தாரகைகளின் அழகை ரசித்து கனவுலகை மிதந்து இளமையை வீணாக்கி விடுகின்றனர். கந்தசாமி, 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 கந்தசாமி. ஏய், யாரு கத்துறது? நான் குடிச்சிட்டு இருக்கேன், அப்பா அம்மா வாங்க. இதோ வரேன். ஒன்னும் தெரியலையே. இதோ இருக்கேன்.
இருக்கே. ஆஹா 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 எங்க ஆளைய காணோம். ஆ ஆ ஆ எவன்டா அவங்க பாக்குறது? மானம் கெட்டவன. ஏய் சரசு, வரேங்க. நீ வர்றதுக்குள்ள கேசட்டே முடிஞ்சு போயிடும் போல் இருக்குடி. ஐயோ என்னங்க இது? சிச்சி, ஏய் நீ பாக்கணுங்கிறதுக்காக தாண்டி கொண்டு வந்த. என்ன கர்மமோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. நீ வர்ற வரைக்கும் தாண்டி அது. நீ வந்ததுக்கு அப்புறம் அது எதுக்கு? என்ன இன்னைக்கு ஐயா ரொம்ப குஷி மூட்ல இருக்காரு போல இருக்கு. உன் மேல இருக்கிற மயக்கம் தாண்டி மோகனாங்கிட்டே இருந்தா கவிதை வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு நீ. நிஜமா? சத்தியமா. நான் ராத்திரியும் பகலும் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் கட்டி அணைக்கிறதுக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. உன்னுடைய இந்த இளமையான அழக உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷத்துல என்னையே ஏமாத்திட்டீங்களே. இன்னைக்கு அஷ்டலட்சுமி பூஜை பண்ணணும். அந்த அஷ்டலட்சுமி தான் ஜெயராம ரூபத்துல வந்து உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டாங்க. வாங்க நீ. இத வந்துடுறேன். ஏய் சரசு, நாம சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கடவுள் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அந்த கடவுள் நாம எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் சொல்லல. ஆனா நீ தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்க. அதுக்காக நமக்கு எல்லாம் கொடுத்த கடவுளை மறக்க கூடாதுங்க. ஜெயராமனுக்கு சாப்பாடு போட்டு வந்துடுறேன். போடி போ. திங்கட்கிழமை தாய் மூகாம்பிகை, வியாழக்கிழமை ஸ்ரீ ராகவேந்திரா, வெள்ளிக்கிழமை அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வராங்க, சனிக்கிழமை வெங்கடாஜல். என் கதி யாருக்கும் வரக்கூடாதுப்பா.